சிஸ்டம் சவுண்டை மட்டும் நான் ரெக்கார்டில் வச்சுட்டு இருந்திருக்கேன். ப்ளே ஸ்லோவாக தான் கிடைக்கிறாங்களே. ஃபஸ்ட்டு மேப் நல்ல மேப்பாக இருக்கட்டும். நான் ஃபஸ்ட்டு ரவுண்டே தாங்க மாட்டேன்னு தெரில. ஐயோ கண்டிப்பாக தாங்க மாட்டேன். ஐயோ சவுண்டை கம்மி பண்ணுற, சவுண்டே வேணாம். போச்சு போச்சு உடைடா. ஐயோ எங்கே ப்ரோ இருக்கீங்க? அதுதான் அதுதான். ஐயோ ஐயோ என்னல மேப் இது? ஐயோ போச்சு. இங்கே வேறு அந்த சைடில் லேசர் இருக்குல்ல, அதுதான் அதுதான். ஐயோ போச்சு போச்சு போச்சு, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நான் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன், இன்னும் என்னால் முடியல. ஓடடா ஓட. ஐயோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கடா, நான் வால்யூம் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அப்பாடா என்னதுடா இது? போச்சு போச்சு. ஐயோ நான் குவாலிஃபை. யோ ப்ரோ எப்படி ப்ரோ குவாலிஃபை ஆயிட்டீங்க? எங்க நானு எங்கயா இருக்கீங்க? பாத்தீங்களா? ஆஃபர் சான்ஸ் உங்களை ஸ்பெக்டார் பண்றேன். ஓகே பாருங்க. செட்டிங்க போங்க. நான் இந்த வரைக்கும் மேட்ச் நான் கீழே ஜெயிச்சேன். நான் கீழே வின்ட்டானா எவனோ எனக்கு முன்னால் தப்பிச்சிருக்கான், அதனால தான். எனக்கு முன்னால் விழுந்திருக்கான், அதனால தான் ஃபஸ்ட் டைமே கீழே வந்துட்டேன். சான்ஸ் சுற்று 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 சுற்று. ஐயோ ஐயோ செகண்ட். போங்க போங்க ப்ரோ ஸ்லோ அப்படி குதிக்காதே. ஐயோ போறான் சாவறான் கோலர். ஐயோ நான் சொல்ற மாதிரி போங்க, அப்படியே போங்க. போயிருங்க ஒரேடியா போயிருங்க. போ குதிச்சிரு. என்னோட ஜாய்ஸ்டிக் ஸ்டக் ஆகுது. அவன் அங்கங்கே போயிட்டான், நான் இன்னும் எங்க கூடயே போகாம இருக்கேன். முடிஞ்சு என்னது இன்னும் ஒருத்தன் கூட போலையே? ஆமா டேய் என்னடா அவ்வளவு மோசமான மேப்பா? என்னையா இது? நான் ஜாய்ஸ்டிக்கை வர எங்கேயோ கொண்டு போய் வச்சுக்கிருக்கேன். என் ஜாய்ஸ்டிக்கே அவ்வளோதான். என்கிட்ட கொடுத்து போ. நீங்க இங்க இருந்துருந்தீங்கன்னா நானே உங்களுக்கு விளாண்டு கொடுத்துருப்பேன். முடிஞ்சு ஜாய்ஸ்டிக்கை வைங்கயா, இங்கே வைங்க. என்னது இது? இதெல்லாம் வீடியோவில் போட்டால் அவ்வளோதான். இத்தனைக்கும் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் உங்க யூடியூப் சேனல்ல. ஆமாம் என் வாய்ஸ் கேட்குமா? கேட்கும். ஹலோ காய்ஸ், ஷானுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இன்னும் யூடியூப் சேனல்ல என்கிட்ட ஒன்றும் இல்லைப்பா. ஓகே முடிஞ்சு செத்தான். ரெண்டு பேர் தான். எஸ்கேப் அப்பாடி. டேய் போடா. ஐயோ 5 பேர் இன்னும் 3 பேர் தான். கண்டிப்பாக செலக்ட் ஆகிடுவானுங்க. நான் இதை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே உட்காந்துட்டு இருக்கேன். அவ்வளோதான் எலிமினேட்டட். வெளில வந்துருங்க, நம்ம வேற இன்னொரு மேட்ச் போவோம். அதான் இது வேணாம். நான் ஒரு கேம் சொல்கிறேன். வேஸ்ட் லேண்ட் எதுக்குன்னா அந்த மிஷன்ஸ் முடிக்கிறதுக்காக தான். ஓகே திரும்ப போலாமா? வேஸ்ட் லேண்ட் வேஸ்ட் கொடுத்துட்டேன். வருது. ஜாயினிங் பார்ட்டி வந்துருச்சு. ஓகே வெயிட் பண்ணுங்க. என்ன மேப்பு? அந்த மிஸ்டர் பீஸ்ட் மேப் மட்டும் வரக்கூடாது. இருக்குல்லையே டேஞ்சரஸான மேப்பு. அது என்ன மிஸ்டர் பீஸ்ட்? என்ன மோனோபோலி? அவ்வளோதான். சும்மாவே ஒரு கேம் ஆட முடியாது இதில். மோனோபோலியா? என்னதியா இது? என்னதியா? இல்லை ட்ரெயின் என்னதியா? ட்ரெயின்லாம் வருது. என்னது இது? டைஸ் உருண்டு போகுது. நான் தான் ஃபஸ்ட்டில் புரியுது. எனக்கு புரியுது. ஐயோ லேக் செம லேக்.
என்ன இதில் அங்கே ஸ்குவிட் வேர்டு ஃபஸ்ட்டு ப்ரோ இது பாடாதீங்க ப்ரோ ஏன்னா அதுக்கப்புறம் காப்பி ரைட் போட்டு விட்ருவாங்க. அவனுங்க சும்மாவே காப்பி ரைட் போட்டு விட்ருவாங்க. அப்பாடா உடச்சிட்டு வந்தேன். என்னது இது? ஐயோ ப்ரோ கேமர் மோடு போடக்கூடாதோ? என்னல இது? இல்லை என்னதுல? இல்லை அப்பாடே. ஆமாம் இதோ இங்கே ஒன்று இருக்குது ஜம்ப் பண்ணுறேன். இல்லை என்னல கார் போகுது. இல்ல எவன சாவே மாட்டான் போல போலீஸ்காரன் வேற. நம்ம எவனையும் இடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுங்களே பைத்தியக்காரங்க மாதிரி வந்து இடிச்சிட்டு போறாங்க. எப்படிடா போறோம்? ஐயோ நான் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல, எப்படி போகணும்னு தெரியல. போகிறவனுங்க பின்னால் போயிட்டு தெரியல. அது மட்டும் இல்லாமல் எங்கே போகிறாங்கன்னு தெரியல, எங்கே போகணும்னு தெரியல. பின்னால் அப்பாடா போலீஸ்காரங்க எங்கே போகணும் நான்? அதுக்குள்ளே எலிமினேட்டடு. சரி நான் உங்களை ஸ்பெக்டேட் பண்ணுறேன். நீங்க ஸ்பெக்டேட் பண்ணுங்க. என்னன்னு பாப்பாங்களே நாவலருக்கு. ரொம்ப பெருமையா இருக்கு பாப்போம். என்னோட இதுதான் ஸ்கின் தான் நல்லா இல்லை. ஸ்கின்னு மாற்றணும். ஸ்கின்னை மாற்றுங்க ப்ரோ ஃபஸ்ட்டு. நான் இப்போ தான் என்னோட பழைய அக்கௌண்ட்டில் ஆடி தான் இருக்கும். அது கொஞ்ச நாள் ஆட்டி நான் விட்டுட்டேன். ரேஸ் ஆஃப் என்டர்டெயின்மெண்டா உங்களை தான் ப்ரோ ஸ்பெக்டேட் ஆகுது. எப்படின்னு ஃப்ரெண்டுங்கனால அப்படி தான் ஆகும். இது ஈஸி ப்ரோ என்ன ஒன்று இப்போ அப்டக்கல்ஸ் கிட்ட தடுக்காமல் போனாலே போதும். அந்த லாவாவில் விழுந்துடக்கூடாது, அப்டக்கல்ஸில் படக்கூடாது. அவள் பார்த்து ப்ரோ பாம்பு அடிச்சிடும். போங்க ப்ரோ. போயிட்டே இருக்கிறேன். என்ன சாண்ட்லான்ஸு இன்னும் எத்தனை பேர் 0 தான் குவாலிஃபையா? இன்னும் யாருமே குவாலிஃபை. லாவா பால்ஸ் பார்த்துக்கோ. லாவா பால்ஸ்னு ஒன்று இருக்கு. ஒரு வட்டம் தான், அதுக்கு இவ்வளோ பெரிய வட்டத்தெல்லாம் வச்சு எங்களை ஃபாலோ பண்ணக்கூடாது. 2வது வாட்டி உங்கள் இதில் நான் ஆடுற மாதிரி நான் ஆடிட்டு இருக்கேன். என்னதுடா இது? நான் உங்களை ஸ்பெக்டேட்டே இன்னும் பண்ணல. நான் அது வந்துச்சு. லாவா பால்ஸ் பார்த்துக்கோங்க. லாவா பால்ஸ் இந்த இடம் தானே தப்பிச்சிருங்க. 2 வாட்டி ஜம்ப் பண்ணுங்க ப்ரோ. அந்த ஜம்ப் பண்ண 2 வாட்டி கொடுங்க, அவ்வளோதான். இப்போ போங்க. நல்லது. இதுவும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, வருதுன்னு பார்ப்போம். ஐயோ யாரு? இது கேம் விளையாண்டு விட மாட்டானுங்க. எப்பா 2 பேர் குவாலிஃபை ஆயிட்டானுங்க. ஆமா ப்ரோ ரொம்ப கிளிச் ஆகுது ப்ரோ கேம். அடி வாங்காதீங்க. அப்பாடா நல்லது. இன்னைக்கு ஒரு புடி அந்த போர்ட்டல் அதுதான். எல்லாரும் வாங்க. டோ அதுல போறீங்க. போர்ட்டல்ல போறீங்க. ஸ்ட்ரைட்டா போங்க. அந்த கிரீன் கலர்ல ஒன்னு இருக்கே, அந்த போர்ட்டல்லாம் தொடாம. போர்ட்டல் டெலிபோர்ட் பண்ணுது. போர்ட்டல் வச்சு யூஸ் பண்ணி போயிட்டு இருங்க ப்ரோ. அதுதான் நல்லது. அந்த டென்டக்கல்ஸ்ல அடி வாங்காம போகணும். முடிச்சு ப்ரோ. இன்னும் ஒருத்தன் இருக்கான்ல, எவனும் போகலண்ணா. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு பின்னால் ஒருத்தன் இருக்கான்னு நினைக்கிறேன். அவள் தான் ப்ரோ, அவள் தான். விடுங்க ப்ரோ, அடுத்த மேட்ச் நம்ம பார்த்துட்டேன். ஓ 10 பேர் தானா? பறக்குற பெருமையா இருக்குது. இது வந்து ஆன்டி கிராவிட்டியில், அதனால தான். ஏலியன் அங்கிள் என்ன ப்ரோ ஸ்டார்டிங்கு? அப்பாடா ஃபஸ்ட்டு இது. போச்சு. திரும்பி எங்க? அன்டச்சபிள் போச்சு. நான் இன்னும் கொஞ்சம் என்ன கண்ட்ரோலை பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரில. பட் ஒரு இது மட்டும் கண்டிப்பாக செம கிளிச்சு. ஸ்டம்பிள் கைஸ் தான் இருக்கிறதுலே கிளிச்சஸ்ட் கேம். ஈஸி மேப்பு ப்ரோ. ஆனால் ஒரு வாட்டி இந்த நான் இது வச்சு பார்ப்போம். ஆமாம் இதில் நான் படாமலே வந்துட்டேன். அந்த க்ரீன் கலரில் நீங்கள் 2 வாட்டி அடி வாங்கினீங்களே, அவள் தான் ப்ரோ. ஈஸி ப்ரோ. வெறும் ஸ்டெப் ஏறினாலே போதும், ஃபஸ்ட்டு குவாலிஃபை ஆகிடுவீங்க. இன்னும் ஒன்று, இது ஸ்டெப்ஸு போயிட்டு வர்றதுனால கொஞ்சம் கஷ்டமாகும். நீங்கள் வெயிட் பண்ணி மேலே ஏற வேண்டியதாக இருக்கும். 2 பேருமே போயிட்டாங்களே, அவள் தான் ப்ரோ. அவ்வளோதான். நம்ம ஒரு மேட்ச் கூட வின்னால ப்ரோ நீங்கள் போகலாம். கிளிச்சு மேலே ஏறிடுங்க. ஐயோ செம கிளிச்சு. ஆனால் செம கிளிச்சு. தண்ணியை கொட்டி விட்டேனா? இன்னும் ஒருத்தன் என்ன கேம் இது? கஸ்டம் கேம்.
வெறும் 6 பேர் தான். ஒரு மேப் நானே கொடுத்துருக்கேன். ஒரே ஆ எதுல வரும் கஸ்டம் அதில் கிரியேட் ரூம் மேட்ச்னு இருந்துச்சு, கொடுத்தேன். கஸ்டம் மேட்ச்னு இருந்துச்சு, வந்துச்சு. இவனுங்கெல்லாம் பாட்டா ரியலான்னு கூட எனக்கு தெரில. ரியல் பிளேயர்ஸாக இருப்பானுங்கன்னு நம்புகிறேன். என்னதுடா அது போயினே இருக்குது. எனக்கு ஸ்பார்க்கிள்ஸ் பார்த்தீங்களா, மாற்றிட்டேன். லேசர் ஆ ப்ரோ. ப்ளஸ் என்னன்னா, இப்போ நான் செத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் வந்து அதில் தொடுங்க. நான் செத்த இடத்தாண்ட வந்து ஒரு இது இருக்கும். இப்போ நான் செத்துட்டேன்னா இந்த இடத்துல ஒன்று இருக்கும். நீங்கள் அதை தொட்டு, நீங்களும் போயிட்டீங்களே, அந்த இடத்தாண்ட ஒரு இது இருக்கும். அதுக்குள்ளேயே ஒருத்தன் வந்துட்டான் பாருங்கள். நான் மாற்றி வைக்கிறேன். மொத்தம் 2 ரவுண்டு நம்ம ஜெயிக்கிற மாதிரியா இருக்கணும். இருங்க ப்ளேவா. மிஸ்டர் பீஸ்டோட மேப் போடுங்க கொஞ்சம்.